இன்னைக்கு visittemples.com மூலிமா கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருமங்கலக்குடியில் இருக்கிற ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் கோயிலை பற்றி அதோட சிவாச்சாரியார் சங்கர சிவாச்சாரியார் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். இந்த கோவில் சுமார் 1000 வருஷத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் முதலாம் குலோத்துங்கன் மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். முதலாம் குலோத்துங்கன் மன்னன் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோவிலை முதலாம் குலோத்துங்கன் மன்னன் கட்டலை. அவங்ககிட்ட பணிபுரிந்த நிறையா மந்திரியில் ஒரு மந்திரி ரொம்ப சிவபக்தன். அவனுடைய பணி என்ன அப்படின்னாக்க, மக்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணி ராஜ்யத்தில் சேர்க்கறது தான் அவனுடைய பணி. அவன் என்ன பண்ணா, சிவனுக்கு கோவில் கட்டணும்னு மனசுக்குள்ள பல நாட்களாக ஆசை இருந்தது. அவன் கையில் பணம் இல்லை. அவன் இந்த காலத்து மந்திரி இல்லை, அவன் அந்த காலத்து மந்திரி. அதனால் என்ன அவனுக்கு சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவன் குடும்பத்தை க்ஷேமம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த மனசில் அந்த உத்வேகம், கோவில் கட்டணும் எண்ணம் இருந்ததுனால இந்த வரி வசூல் பண்ண பணம் நம்ம மூலியமாக தானே ராஜாவுக்கு போகிறது. அதனால் அந்த பணத்தை என்ன பண்ண, ராஜாவுக்கு தெரியாமல் களவாடி இந்த கோவிலை கட்டிட்டான். ஒரு நாள் அந்த ராஜாவுடைய களஞ்சியத்தில் தானியங்களும் இல்லை, பணமும் இல்லை. அப்போ ராஜா மூச்சுக்கிறான். என்னமோ நடந்திருக்கு, நாட்டில் சுபிட்சமாக இருக்கா, மும்மாரி பொழியறதா, விளைச்சல்லாம் நன்னா இருக்கா பார்த்துட்டு வான்னு ஒரு தூதனை அனுப்பிச்சான். அந்த தூதன் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டு ராஜா கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறான். என்ன ரிப்போர்ட்டுனாக்க, நாடு செழிப்பாக இருக்குது, மழை நல்லா பெய்யுது, ஆனால் வசூல் பண்ண பணத்தை எடுத்து மந்திரி திருட்டுத்தனமாக ஒரு கோயில் கட்டிட்டான்னு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மந்திரியின் பேரில் அந்த ராஜாவுக்கு அபரிமிதமான நம்பிக்கை. அதனால் அவன் வாயால் கேட்கணும்னு சொல்லிவிட்டு ராஜா அந்த மந்திரியை கூப்பிடுறான். அவனுடைய ராஜ்யத்தில் அந்த மந்திரிகிட்ட கேள்வி கேட்குறான். இது மாதிரி ராஜாவோட பணத்தை திருட்டுத்தனமாக எடுத்து கோவில் கட்டிட்டியான்னு கேட்குறான். அவன் ஆமான்னு ஒத்துக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் ராஜா கிட்டேருந்து ஒரு பைசா திருடினாலும் அதுக்கு தண்டனை உண்டு, யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு, இது உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். ஆமாம் எனக்கு தெரியும். ராஜா கிட்டேருந்து களவாடி விட்டால் என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமான்னு, என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாருங்கிறேன். அப்போ ராஜா என்ன சொல்கிறார், ராஜ்யத்திலிருந்து ஒரு பைசாவை திருடிட்டாலும் அவனுக்கு சிரச்சேதம், அவனுடைய தலை துண்டிக்கப்படும். இதுதான் இந்த ராஜாவுடைய டியூட்டி. அதனால உன்னுடைய தலையும் துண்டிக்கப்பட போகுது. நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ராஜாவுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துட்டனா அது திருட்டு தான். அதனால உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி தண்டனை கொடுக்கும் பொழுது கடைசி ஆசை என்னன்னு கேட்கறது பழக்கம். அப்போ என்ன சொல்கிறான், எந்த ஊரிலே எம்பெருமானுக்காக நான் கோவில் எழுப்பியிருக்கிறேனோ அந்த ஊரிலே தான் என்னுடைய உடம்பு வேணும். அப்படின்னா என்னுடைய இறுதிச் சடங்குகள்லாம் எங்கே கோவில் கட்டியிருக்கணும் அந்த ஊரில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வேண்டிக்கிறான். இவன் ரொம்ப நல்ல மந்திரிங்க, ராஜாவும் அதுக்கு ஒத்துண்டார். இந்த அவனுடைய தலை துண்டிக்கப்படக்கூடிய செய்தி செவி வழி செய்தியாக அவன் மனைவிக்கு போகிறது. ஏன்னா அப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது, மொபைல் கிடையாது, கம்யூனிகேஷனுக்கு டெலிகிராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த செய்தி அவன் மனைவிக்கு போய் சேர்ந்தவுடன் அவள் பதபதைக்கிறான். ஒரு நல்ல காரியம் செய்த ஒரு கணவனை இழக்கிறதுனா யாருக்கா மனசு வருமா? அதனால் பதபதைச்சு அவர் ராஜா கிட்ட போய் முறையிடலாம்னு யோஜனை பண்ணும்பொழுது அவளுக்கு தோன்றது, ராஜா ஒரு முடிவு எடுத்துட்டான்னா மாற்ற மாட்டான், அரசன் அன்றே கொள்வான். அதனால் அவன் முடிவை மாற்ற மாட்டான். கருணை கடலாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை நோக்கி வேண்டினாதான் இதுக்கு நமக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு நினச்சிட்டு பார்வதி தேவி கிட்ட வேண்டா, கதறா, கண்ணீர் மல்கரா, கீழே விழுந்து அழறா. பார்வதி தேவி நம்ம எல்லாருக்கும் அம்மா. யாரோ குழந்தை அழுதுடுத்துன்னா உடனே அவளுக்கு மனசு ரொம்ப இழகிடும், ரொம்ப இழகிய மனசு, மென்மையான ஹிருதயம் அவளுக்கு. உடனே அவள் என்ன சொல்கிறா, ஏம்மா அப்படி அழற, என்ன உனக்கு தேவைன்னு கேட்குறா. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறா, அந்த மந்திரியோட மனைவி, எனக்கு என்னுடைய கணவனுக்கு உயிரை கொடுன்னு அவள் கேட்கல, எனக்கு மாங்கல்ய பிச்சையை கொடுமான்னு வேண்டினான். உடனே அம்பாள் என்ன பண்ணா, உனக்கு மாங்கல்ய பிச்சையை கொடுத்துட்டோன்னு உத்தரவு கொடுத்துட்டேன். அப்போது இந்த உத்தரவு இங்கே நடக்கும் பொழுதே அவனுடைய தலை அங்கே துண்டிக்கப்படுறது. அப்போ பார்வதிக்கு கோபம் வருது. பரமேஸ்வரன், உங்களுடைய உத்தரவு இல்லாமல் நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன், உங்களுடைய உத்தரவோட தானே நான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி மீண்டும் அவள் சுமங்கலியாக இருக்கட்டும் நான் தானே பிரார்த்தனை பண்ணேன், நீங்கள் எப்படி பண்ணிட்டேல அப்படிங்கிற. பரமேஸ்வரன் ஒரு புன்முறுவல் பூக்கிறார். அதோடு அவருடைய பணி முடியறது.
அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவனுடைய தலையும் முண்டமும் ஒரு பல்லக்கில் வருது. ஏன்னா அப்போல்லாம் அந்த ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. பல்லக்கில் இந்த ஊருக்கு தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வரும்பொழுது இந்த ஊர் எல்லையை தொட்டது. அந்த தலையும் முண்டமும் அந்த பல்லக்கு தொட்டவுடன் மீண்டும் அவனுடைய தலையும் உடம்பும் ஒன்று சேர்கிறது எம்பெருமானோட அருளால். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவனுக்கு மீண்டும் பிராணனை கொடுத்ததுனால இவர் பிராணநாதேஸ்வரர். அம்பாள் மந்திரியினுடைய மனைவிக்கு மாங்கல்ய பிச்சையை கொடுத்ததுனால இங்க மங்களாம்பிகையா இருக்கார். இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் அவளுக்கு பிராணன் கிடைக்கும். என்னடா பிராணன் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னா, ஒருத்தர் செத்து போனாதானே மீண்டும் பிராணன் கிடைக்கணும்? அப்படி கிடையாது. இது முற்பிறவியில் செய்த பாவ வினைகள். இந்த பிறவியில் இந்த நொடி வரையில் நாம் செய்த பாவ வினைகள் அத்தனையும் இவருடைய சன்னதிக்கு வந்தாலே அழிஞ்சிடும். நாம் எல்லோரும் புதிய மனிதர்கள், புதிய எண்ணம், புதிய இரத்த ஓட்டம், புதிய சிந்தனைகள் அத்தனையும் புதுசு புதுசாக கொடுப்பார். அதனால மீண்டும் பிராணனை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த பெருமான். இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு புண்ணியம் செய்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள நுழைய முடியும். எத்தனையோ பேர் இந்த மெயின் ரோட்ல போவா, இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சில பேர் தான், அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அதோடு இல்லாமல் இந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் உடனடியாக அந்த உடல் உபாதைகள் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் கோயிலை பற்றி எடுத்துரைத்த சங்கர சிவாச்சாரியாருக்கு எங்களது நன்றிகள். அதே மாதிரி இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.